அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு அதாவது எல்லாமே விரயமாகுங்க. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செலவாக முடியக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட செலவாக பண்ணணும்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலவை மாற்றிக்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பலருக்கு, அதுவும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து இந்த சமயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் இருக்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஒன்றா சுப விரயமாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாத செலவுகளாக இருக்கும். பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு பிட்வீன் பிப்ரவரி 4 to மார்ச் 29க்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தியாக வகையில் தான் இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் செலவை ஜாஸ்தி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவாகும், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் இரத்த காயம் ஏற்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம், உங்களுடைய பணப்புழக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு மாதமான பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துருக்கு அப்படின்னா அதில் வரதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் 10ஆம் இடத்ததிபதி சனி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். டெம்பரவரி தான் அது. அதனால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா கூட வருமானத்தை ஈட்டுவதற்காக இருக்கும். அதே சமயம் சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கோ வருமானம் இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2025ஆவது ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது.